வெண்ணிலா வெண்ணிலா விடுன்னு சொல்றேன்ல. வெண்ணிலா விட போறியா இல்லையா? வெண்ணிலா சொன்னா கேளு, விடு. வெண்ணிலா விட போறியா இல்லையா? சொன்னா கேளு வெண்ணிலா. வெண்ணிலா விடு. வெண்ணிலா நான் சொல்றத கேளு. வெண்ணிலா நான் சொல்றத கேளு. வெண்ணிலா விடுறியா இல்லையா? சொன்னா கேளு, விடு. வெண்ணிலா சொன்னா கேளு. உயிரோட இருக்க விரும்பல மாமா. வெண்ணிலா சூளத்தை விடு. சொன்னா கேளு, சூளத்தை விடு. விடு. விடு வெண்ணிலா, சூளத்தை விடு. வெண்ணிலா சூளத்தை விடு. இந்த பாவமும் பண்ணாதான் அந்த குழந்தைய பத்தி யோசிச்சியா? தப்பு பண்ணது நான் தான். அதுக்கு பிராயச்சித்தமும் நானே பண்றேன். சாமி வந்துட்டாரு. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்கம்மா. அர்ச்சனை முடிஞ்சதுங்களா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே உங்க பையன் மதியழகம் பேர்ல அர்ச்சனையும் ஸ்பெஷல் பூஜையும் பண்ணியாச்சுமா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தம்மா. இது சாமிக்கு சாத்தின மாலை. அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் கழுத்திலே போட்டுட்டு போயிடுவேன். நாங்களும் அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இருங்க, வந்துருவான். நீங்களே அவன் கழுத்துல மாலையை போட்டு விட்டுடுங்க. சரியா? சரிங்கம்மா, நான் வெயிட் பண்றேம்மா. சரி. இதோ ஆசாரி வந்துட்டாரு. வணக்கம்மா. வாங்க வாங்க. உங்க பையன் பிறந்த நாளைக்கு நீங்க ஆர்டர் கொடுத்த நகையெல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. காட்டுங்க. இந்தாங்கம்மா. சூப்பரா இருக்கு. எங்க அண்ணன் இருந்தா ஏதாவது சொல்லுவாருன்னு கரெக்டா எங்க அண்ணன் வெளியில போன நேரம் பார்த்து வந்திருக்கீங்களே. மன்னிச்சுக்கங்கம்மா, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, நிறையவே தாமதம் ஆயிடுச்சு. என் கையால நெஞ்ச பட்டு வேஷ்டிய நான் பூஜையில வச்சுட்டேன். நீங்க தாமதமா வந்ததுனால நகைய வைக்க முடியல பாருங்க. சாரதா பரவாயில்ல, மதி வந்ததுக்கு அப்புறம் நீ இந்த நகையெல்லாம் உன் கையால அவனுக்கு போட்டு விட்டுருமா. எல்லாம் ஒண்ணுதான். சரிங்க. பிறந்த நாள் அன்னைக்கு கூட அண்ணன் அப்படி எங்கதான் போகுமோ தெரியல. வீட்ல ஒரு விசேஷம் நடக்கும்போது போனை தொடவே கூடாதுல்ல. பாருங்க, போன் வந்ததும் கிளம்பி போயிடுச்சு. சுபத்ரா, எதை சொன்னாலும் சும்மா தலையாட்டிட்டு சும்மா நிக்க கூடாது. எங்க போறீங்க, எப்ப வருவீங்கன்னு கரெக்டா கேட்டு வச்சுக்கணும்ல. போகும்போது மதி கரெக்டா சுபத்ரா கிட்ட சொல்லிட்டு போனா, எப்ப வருவீங்கன்னு சுபத்ராவும் கேட்டிருக்கணும். அவகிட்ட சொல்லாமலே அவசரமா கிளம்பி போனா அவளுக்கு எப்படி தெரியும்? அண்ணா, இன்னைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸுங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. அண்ணா அவசரமா கிளம்பி போயிருப்பாரு. நாம எல்லாரும் இங்க அவருக்காக காத்துட்டு இருக்கும்போது அவரு சொல்லாம எப்படி போவாரு? இரு, அவன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவனுக்கு போன் பண்ணி பார்க்கலாம்ல. அதெல்லாம் அப்பவே போன் பண்ணிட்டேன்பா. ரெங்கு போகுது, அண்ணன் போனே எடுக்க மாட்டேங்குது. இந்த செல்போன் வந்ததுல இருந்து ஜனங்க பக்கத்துல இருந்தாலும் ஏதோ ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஆயிடுது. எனக்கு இந்த செல்போனே பிடிக்கலப்பா. அம்மா, நான் போய் எல்லாருக்கும் பாயாசம் எடுத்துட்டு வந்துட்டுமா? அது மதியழகனுக்கு பிறந்த நாளுக்காக நான் பண்ணிருக்கேன். அவன் சாப்பிடுற வரைக்கும் யாரும் டேஸ்ட் கூட பண்ணக்கூடாது. சரியா? அத்தை, கார் சத்தம் கேக்குது.
மதி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் அத்தை. சுபத்ரா போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா. அவனுக்கு திருஷ்டி கழிக்கணும். சரியா? சீக்கிரமா போ போ. அகல்யா நீ போய் சூட எடுத்துட்டு வா போ. என்னாச்சு உனக்கு? காலையில வீட்டை விட்டு வெளியே போனவன் திரும்ப வீட்டுக்கு வரான், அவ்வளவுதானே? நீ என்னமோ உன் புள்ள வெளிநாட்டுல இருந்து திரும்ப வர மாதிரி வீட்டையே ரெண்டாக்கிட்டு இருக்க. என்னமோ தெரியலங்க, மதியோட பிறந்தநாள் வந்தாலே நான் இப்படி ஆயிடுறேங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு இதுதானேங்க பெரிய பண்டிகை. அம்மா, உங்களுக்கு இன்னொரு மகன் இருக்கான். மகன் நான் இருக்கேன். எங்க மேல இல்லாம அண்ணன் மேல மட்டும் என்னமா அவ்வளவு ஸ்பெஷல் பாசம்? நீங்க எல்லாம் இருக்கிறீங்க சரிதான். ஆனா எனக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் பாத்துக்க போறது அவன்தான், என் மூத்த மகன். சாரதா, என்னங்க, அவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இது நாடகமா இருக்கும். இது இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள் இல்லையா? நம்ம கிட்ட விளையாட்டு காட்டுறதுக்காக இப்படி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லடா? ஆமாங்க, அதேதான்.
வெண்ணிலா, என்ன இது வேஷம்? அண்ணா இது வேஷம் இல்லனா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறோம். ஹலாலுக்கு இத வேஷம் நாடகம்னு சொல்றீங்க? நானும் மதி மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா. கல்யாணம் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த வீட்டுல வந்து இப்படி விளையாட்டுத்தனம் பண்றது, அடாவடி பண்றது கூடாதுன்னு. அப்படி பண்ணா அது ஒரு வாழ்க்கையே அழிச்சிடும். தாத்தா உண்மைதான், எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தாத்தா. மாமா நீங்களே சொல்லுங்க மாமா, நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க மாமா. ஏய், எங்க அண்ணனுக்கு தான் சுபத்ரா அண்ணியோட கல்யாணம் ஆயிடுச்சுல, உன்னதுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அது போக இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வர அருகதை இல்லைன்னு எங்க அம்மா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டாங்கல்ல. அப்ப வேணும்னா அவங்க இல்லைன்னு சொல்லிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ ஏத்துக்கிறத தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லை. மதியழகா, உண்மையை சொல்றா? ஆமாம். நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்பா. என்ன காரியம் செஞ்சுட்டு வந்து நிக்கிற?
உன்னை புருஷனா மட்டும் இல்ல, ஒரு கடவுளுக்கு சேவை செய்யற மாதிரி நினைச்சு உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற சுபத்ரா உனக்கு என்ன துரோகம் பண்ணான்னு நீ இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. வெண்ணிலாவுக்கு நியாயமா நடந்துக்கணும்டாமா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அம்மா எனக்கு தப்பா படுதுமா, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வெண்ணில வரும்போதெல்லாம் அவளோட எண்ணமும் நடவடிக்கையும் சரியில்லைன்னு சொல்லி எத்தனையோ தடவை நான் சுபத்ரா கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நான் கடைசியா பயந்த மாதிரியே நடந்து போச்சு. எங்க உங்களுக்கு கூட தெரியும்லங்க, வெண்ணிலா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஆமா, அகல்யா அப்பவே சொன்னா. ஆனா சுபத்ரா தான் அப்படிலாம் தப்பா நினைக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ற சுபத்ரா? வெண்ணிலா, அடுத்தவங்க குடும்பத்துக்கு இப்படி மொத்தமா விஷம் வைக்காத. என்ன நடந்தது உண்மையை சொல்லு. விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் இல்ல இது. ஐயோ தாத்தா, நான் விளையாடல. எத்தனை தடவை சொல்றது? நானும் மாமாவும் நிஜமாவே கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பாருங்க தாலிய. இப்ப வாட்ச் நம்புறீங்களா? தாலி கட்டின புருஷன் என் பக்கத்திலேயே நிக்கிறாரு. இதுக்கு மேல நான் எந்த நிஜத்தை நிரூபிக்கணும்னு நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னு புரியல. இவ்வளவு குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் இதோ இந்த சுபத்ராவை தான் சொல்லணும். நான் தினமும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இவகிட்ட, இந்த மாதிரி ஒரு நாள் ஆயிட போகுது, முன்னாடியே கண்டிச்சு வையின்னு. இவ கேட்கவே இல்லையே. இதுல சுபத்ராவோட தப்பு எதுவும் இல்ல. அவளை குறை சொல்லாதீங்க. ஏண்டா, நீ என் வயிற்றுலதான் பிறந்தியான்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. தேவதை மாதிரி இருக்கிற சுபத்ராவை விட்டுட்டு இந்த பிசாச கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிக்கிறியே. அம்மா, அது வந்து டேய், எனக்கு எந்த காரணமும் சொல்லாத. என்கிட்ட எதுவும் சொல்லாத. கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொருத்தி
சுபஸ்ரீய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னு நீ என்ன காரணம் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இங்க நீ துரோகம் பண்ணது சுபத்ராவுக்கு. நீ என்ன காரணம் சொன்னாலும் உன் பொண்டாட்டிக்கு சொல்லு. சுபத்ரா முகத்தை பார்த்தா தப்பு பண்ணணும்னு தோணுதா உனக்கு?